guys, Gowtham here. So actually இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா HCL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, HCL டெக். ஸோ அந்த கம்பெனியில் ஃப்ரெஷருக்கு ஓப்பனிங்ஸ் போட்டிருக்காங்க. ஓப்பனிங்ஸ் வந்து வாக் இன்டர்வியூ நடக்குது. ஸோ அந்த வாக் இன்டர்வியூ எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் யார் யார் அப்ளை பண்ணலாம், யார் யார் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு A to Z தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம சேனலில் ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி நான் சொல்லியிருந்த மாதிரி ஃப்ரெஷருக்கு HCL வாக் இன்டர்வியூ இருக்குது. ஸோ HCL இன்டர்வியூ ஃபார் இன்டர்நேஷனல் வாய்ஸ் ப்ராசஸ் ஆன் March 23, 25th and 29th அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன் 2024. ஸோ ஆக்சுவலி இவங்க பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஃபுல்லாமே வந்து ஃப்ரெஷருக்கு வாக் இன் டிரைவ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் சென்னையில் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இதில் என்னென்ன டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி அபோவ் திஸ் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா HCL இன்டர்வியூ ஃபார் இன்டர்நேஷனல் வாய்ஸ் ப்ராசஸ். ஆக்சுவலி இது வந்து ஒரு நான் ஐடி ரோல் தான். ஸோ ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு இப்போதைக்கு வேலை கிடைக்கல, கண்டிப்பாக போயே ஆகணும், வேலைக்கு போகிற சுச்சுவேஷனில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டிரைவ் போய் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஆக்சுவலி இவங்க பார்த்தீங்கன்னா 23, 25th to 29th to 2024 வரைக்கும் ஹையர் பண்ணிருக்காங்க. இந்த வீக் ஃபுல்லாமே நேற்று 25th, இன்னைக்கு 26th. ஸோ இந்த வீக் ஃபுல்லாமே இவங்க வந்து வாக்கிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா HCL இஸ் ஹையரிங் கேண்டிடேட் ஹூ பேஷனேட் டு ஒர்க் இன் இன்டர்நேஷனல் வாய்ஸ் ப்ராசஸ் ஃபார் இனோவேட்டிங் பேங்கிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ HCL வந்து பேங்கிங் ப்ராசஸ்க்கு வந்து வாய்ஸ் ப்ராசஸ் ரோலுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட டெசிக்னேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோலுக்கு தான் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. தென் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்பவுண்டிங் கால், நோ சேல்ஸ் ஆர் அப்செல்லிங் ஆர் கிராஸ் செல்லிங். ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் நீங்கள் சேல்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ வந்து எந்த ஒரு சேல்ஸையும் ப்ராடக்ட்டையும் விற்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காலை கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க வந்து ஃப்ரெஷர்லேருந்து 1 year கேண்டிடேட்லேருந்து 5 years வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்காங்க வித் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொட்டேஷனல் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த ஷிஃப்ட் வேணால் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ இன்டர்வியூஸோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். எதில் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா நமக்கு வந்து வாக்கின்ல தான், டேரெக்டாக போய் தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 23, 24, 25, 26, 27, 28, 29. இந்த March 23லேருந்து 29 வரைக்கும் இவங்க வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீக் ஃபுல்லாமே வந்து மாஸ் வாக்கின் போயிட்டுருக்கு HCL அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் டைமிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மதியானம் 12 மணிலேருந்து ஈவினிங் 3 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 12 PM-லேருந்து 3 PM வரைக்கும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அங்கே போயிட்டு யாரை காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா HR தீப்தி அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ தீப்தி அவங்கள தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒர்க் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அம்பத்தூரில் இருக்க சென்னை அம்பத்தூரில் இருக்க ஒரு HCL பிரான்ச்சில் தான் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ லொக்கேஷனுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து HCL டெக்னாலஜிஸ் அம்பத்தூர், அதே இன்டர்வியூ நடக்கிற இடத்துல தான் ஒர்க் லொக்கேஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அட்ரஸை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நோட் பண்ணிட்டு இந்த ஏரியாவில் போய் அட்டன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தென் இந்த ரோலுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் பேராகிராஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ரெஸ்யூம்ஸை மேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுங்க, ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஆக்சுவலி இவங்க என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னா ரெஸ்பாண்டிங் டு கிளைண்ட் via both voice and written communication, utilizing both to ensure the clients get the right outcome to time manner with outcomes to meet the individual needs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இப்போ ஒரு கிளைண்ட்டுக்கோ ஒரு கஸ்டமருக்கோ வந்து ஏதாவது டவுட்ஸ் வந்தாலோ ஸோ அந்த டவுட்ஸ் வந்து நீங்கள் வந்து எதில் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கால் வியாவும் பண்ணணும், அதுக்கப்புறம் மெயில் வியாவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரிட்டனாகவும் பண்ணணும், அதுக்கப்புறம் வாய்ஸ் மெயிலாகவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்டிங் டு query regarding experience அவர் ப்ராடக்ட் சர்வீஸ் டேட்டா அண்ட் கிளைண்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த queries-ஐ வந்து நீங்கள் அவங்ககிட்ட கிளைண்ட்ஸ் கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேனேஜ் மல்டிபிள் கிளைண்ட் query at once. ஸோ நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் அவங்க கேட்டாலும் நீங்கள் வந்து queries ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் யூட்டிலைசிங் ஒர்க் ஃப்ளோ டூல் டு மேனேஜ் ஓன் ஒர்க் லோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒர்க் ஃப்ளோ டூலை வந்து உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்ட்ரிபியூட்டிங் டு அச்சீவ்மெண்ட் த டீம் டார்கெட்ஸ் இன்க்ளூடிங் சர்வீஸ் லெவல்ஸ் அண்ட் குவாலிட்டி மெஷர்ஸ். ஸோ அந்த டீம் டார்கெட்ஸ்க்காக உங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் மெயின்டைன் அக்யூரேட் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர் கம்யூனிகேஷன் அண்ட் டிஸ்கஷன்ஸ் யூசிங் தி அப்ரோப்ரியேட் இன்டர்னல் சிஸ்டம்ஸ், utilizing available knowledge of tools to only ensure you are following connect processes but also to ensure you are asking right questions at the right time. ஸோ அவங்க கரெக்டாக கேட்குற கரெக்டான கொஷின்ஸ்க்கு கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் கஸ்டமரோட கம்யூனிகேஷனில் தான் மெயினாக இருப்பீங்க, அதனால் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து மெயினாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென்
பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் ஆர் சீக்கிங் சப்போர்ட் ஃப்ரம் தர் இன்டர்னல் டேர்ம்ஸ் டு என்ஷூர் கிளைண்ட்ஸ் queries அண்ட் ஆன்சர்டு ஆர் ரீசால்வ்டு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த queries அண்ட் இதுக்கு எல்லாத்தையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் என்ஷூர் த குட் கிளைண்ட் கஸ்டமர் அவுட்கம்ஸ் ஆர் த சென்டர் ஆஃப் ஆல் ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டி டிஸ்கஷன் மேக்கிங் டெலிவர் த கிரேட் கிளைண்ட் கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் சீக் த எக்ஸீட் கிளைண்ட் கன்சியூமர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் அந்த கன்சியூமருக்கு நீங்கள் வந்து ஃபுல் ப்ராப்பராக A to Z கைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேண்டேட்ரி ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட என்னென்ன அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா ஸோ எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் போத் அண்ட் வேர்பல் அண்ட் ரிட்டன் மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து எழுதவும் தெரிஞ்சிருக்கணும், படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட். ஸோ ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அந்த மைண்ட் செட்டில் இருக்க பீப்புள்ஸ் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த எபிலிட்டி டு மல்டி டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மல்டி டாஸ்க் பண்ணுற அளவுக்கு எபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏபிள் டு ஒர்க் வெல் அஸ் இண்டிவிஜுவல் ஆஸ் அ பார்ட் ஆஃப் அ டீம். ஐ மீன் அந்த டீமில் நீங்கள் வந்து ஒரு குட் ஏபிள் டு ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் எனி கிராஜுவேஷன் ஆர் 12th இஸ் மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எந்த கிராஜுவேஷனாக இருந்தாலும் ஓகே, இல்லை வந்து 12வது படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் எந்த கிராஜுவேஷனாக இருந்தாலும் ஓகே, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பீப்புளாக இருந்தாலும் ஓகே, இல்லை இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் +2 படிச்சிருந்தா கூட போதும் அப்படின்னு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஜாப் ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷராக இருக்க பீப்புள்ஸ்க்கு நிறைய பேருக்கு இந்த ஜாபே கிடைக்காம இருக்குது. ஸோ அந்த பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி இந்த ஜாபை கெட் பண்ணிக்க சொல்லுங்கள். ஸோ தென் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போக்ஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கேப் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஹோம் பிக்கப் அண்ட் ட்ராப் 2 ஃபெசிலிட்டிஸ்க்குமே இருக்குது. ஸோ பிக்கப்புக்கு இருக்குது, ட்ராப்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் 5 days ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வீக்லி 5 days தான் இருக்கும். சாட்டர்டே சண்டே கண்டிப்பாக லீவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா இமீடியட் ஜாயினர்ஸ் ரெக்வயர்ட். ஸோ கண்டிப்பாக இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற பீப்புள்ஸ் இருந்தால் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த HCL நான் ஐடியாக இருந்தாலுமே HCL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கம்பெனி, பெரிய ஆர்கனைசேஷன். அந்த ஆர்கனைசேஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். அதனால் இது நல்லா நான் ஐடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்ல. கண்டிப்பாக இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு 1 year or 2 year வந்து இந்த நான் ஐடியில் ட்ராவல் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஐடிக்கு ஜம்ப் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். இப்போ ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு ஜாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து தவற விட்டுறாதீங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் queries இருந்தால் நீங்கள் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் எனக்கு சம் queries இருக்குது, என்னோட ரிப்ளை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. 1-to-1 செஷனில் உங்களோட டவுட்ஸ் அண்ட் queries எல்லாத்தையும் நான் வந்து கிளியர் பண்ணுவேன். ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது அப்ளை இல்லை. ஸோ டேரக்ட் வாக்கின் மட்டும்தான். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் இருக்கும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. தென் காண்டாக்ட் நம்பர்ஸ் இருக்காது, காண்டாக்ட் பீப்புள்ஸ் இருக்கும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு நீங்கள் டேரெக்டாக போய் வாக்கின் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.